வாங்க இந்த வீடியோவில் 10th standard maths algebra exercise number 3.6 addition of rational expression பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சம் வந்து simplify, அதுலேயும் ஃபஸ்ட் சம் வந்து 3 சம் இருக்குது. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து x into x plus 1 by x minus 2 plus x into 1 minus x by x plus 2. எப்போ வந்து ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் நடுவில் ஆப்ரேஷன் ப்ளஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு டினாமினேட்டர்ஸையும் பார்க்கணும். ரெண்டு டினாமினேட்டர்ஸ் ஒன்றா இருந்தால் அப்படியே அந்த எழுதிட்டு நியூமரேட்டரை மட்டும்தான் ஆட் பண்ணணும். அப்போது இந்த சம்மில் வந்து ரெண்டு டினாமினேட்டர் ஒன்றா தான் இருக்குது. அப்போ இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ டைரெக்டாகவே போட்டுடலாம். எப்படி போடலாம்? ரெண்டு டினாமினேட்டர் ஒன்றா இருந்தால் ஒரு தடவை எழுதிக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் டூக்கு இந்த நியூமரேட்டர் அப்படியே எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மல்டிப்ளிகேஷனில் பவர்ஸை ஆட் பண்ணணும். அப்புறம் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். இப்போ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸில் கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பாருங்கள் எதெல்லாம் லைக் டேர்ம்ஸு? எக்ஸ் ஸ்கொயர் ஒரே வேரியபிள், அதனுடைய பவர்ஸும் ஒன்றா இருந்தால் லைக் டேர்ம்ஸ் சொல்கிறோம். அப்போ இது ரெண்டு லைக் டேர்ம்ஸு. இது ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ எதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அடிஷன் இருக்கும்போது கோஎஃபிஷியன்ஸ் தான் ஆட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸினுடைய கோஎஃபிஷியன் ஒன்றுமே கொடுக்கலாம், ஒன்றுன்னு எடுத்துக்கணும். அப்போ 1 + 1 வந்து 2x. இப்போ 2x by x minus 2. So therefore answer is nothing but 2x by x minus 2. செகண்ட் சம்மு. இது வந்து ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அடிஷன் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ உடனே என்ன பண்ணணும்? டினாமினேட்டர்ஸ் பார்க்கணும். ரெண்டு டினாமினேட்டர் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை. அப்போ ரெண்டுமே தான் எல்சிஎம்மில் வரும். x plus 3 into x minus 2. So these two are the LCM. அப்போ என்ன பண்ணணும்? எழுதும்போது ஃபஸ்ட் அந்த எல்சிஎம் என்ன வந்திருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க. டினாமினேட்டரில் எல்சிஎம் என்ன வந்திருக்கோ அதை எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ நியூமரேட்டரில் கொஞ்சம் சைட் டிஃப்ரென்சஸ் இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லிக்கோம்? ரெண்டு டினாமினேட்டர் ஒன்றா இருக்கணும். அப்போ என்னவாக இருக்கணும்? இந்த எல்சிஎம்மில் என்னவா வந்திருக்கோ அதான் வந்து ரெண்டையும் மாற்றணும். அப்போ இங்கே x plus 3 இருக்குது. அப்போ எல்சிஎம்மில் வந்து x plus 3 எதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க? x minus 2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஃபேக்டர் இருக்கோ அதை விட்டுட்டு இல்லாத ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எல்சிஎம்மில் என்னெல்லாம் இருக்குது? x plus 3யும் x minus 2 இருக்குது. இங்கே x plus 3 இருக்குது. அப்போ எல்சிஎம்மில் எந்த ஃபேக்டர் இல்லாத இங்கே இல்லை? x minus 2 இல்லை. அப்போ இது இங்கே இருக்குது, இது இல்லை. அப்போ இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டரில் இருக்கிற ஃபேக்டரை எழுதிக்குங்க. எழுதிட்டு இப்போ இங்கே x plus 3 இருக்குது, எல்சிஎம்லையும் x plus 3 இருக்குது. எந்த ஃபேக்டர் இல்லை இதில்? x minus 2. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி x minus 1 எழுதிட்டு இப்போ இங்கே எதை மல்டிப்ளை பண்ணணும்? இங்கே x minus 2 இருக்குது. அப்போ எது இல்லை? x plus 3 இல்லை. ஸோ இப்படி எல்சிஎம் எடுத்தும் போடலாம், இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணணும்? x plus 2ஓட x minus 2 மல்டிப்ளை பண்ணணும். x minus 1ஓட இந்த x plus 3 மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், அப்படியும் போடலாம். சரி, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ எல்சிஎம் வந்து நமக்கு டினாமினேட்டரில் x plus 3 into x minus 2. இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். x into x x squared, x into minus 2 minus 2x, அப்புறம் ப்ளஸ் 2 into x. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வச்சு ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ செகண்ட் டேர்ம் வச்சு எத்தனை டேர்ம் இருக்கோ அத்தனையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு இங்கே வந்து வி ஹாவ் ஒன்லி 2 டேர்ம்ஸ் தான். அதனால் அந்த ரெண்டு டேர்மே மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ 2 into x ப்ளஸ் 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 2s are 4. ஸோ இங்கே 2 டேர்ம்ஸ், இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கும்போது நமக்கு 4 டேர்ம்ஸ் வந்துடும். இப்போ அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படியே ஃபஸ்ட்டு x into x ப்ளஸ் x ஸ்கொயர்ட் x into 3x plus 3x. ஸோ ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ மைனஸ் வச்சு பண்ணணும். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3. இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ எதெல்லாம் லைக் டேர்ம்ஸு? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் லைக் டேர்ம்ஸு. இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணணும். 1 + 1 வந்து 2x ஸ்கொயர்ட். அடுத்தது இப்போ எக்ஸ் டேர்முக்கு வாங்க. ப்ளஸ் 2 மைனஸ் 2x ப்ளஸ் 2x 0 ஆகிடும். அப்புறம் வேறு இருக்கா? இங்கே இருக்குது இல்லையா? ப்ளஸ் 3 minus 1 அப்போ ப்ளஸ் 2x. அந்த கோஎஃபிஷியன்ஸை செப்பரேட் பண்ணிட்டு அந்த எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடணும். எக்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட்டு -4 -3 மைனஸ் மைனஸ் இருக்கனால ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அதே சைன் போடணும். அப்போ -7 by x plus 3 into x minus 2. Therefore, answer to this question is 2x square plus 2x minus 7 by x plus 3 into x minus 2. ஏன்னா இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஏன் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுன்னா இப்போ வந்து இதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் 2 இருக்கு இல்லையா? இப்போ இதை எடுத்து பாருங்களேன், -14 வரும்.
ஸோ ப்ராடக்ட் வந்து -14 அதோடைய சம் வந்து என்ன வரணும் +2 வரணும். இப்போ 14னா என்னெல்லாம் எடுக்கலாம் 7 2s are 14 எடுக்கலாம் 14 1s are 14 எடுக்கலாம். இப்போ இதை வந்து சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் வந்து +2 வரணும். இப்போ 7ல் 2 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 5 வரும். 14ல் 1% 13. ஸோ ரெண்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது. therefore this expression cannot be factorized. So write it as it is. 2x square plus 2x minus 7 by x plus 3 into x minus 2. Third sum x cube by x minus y plus y cube by y minus x. இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது ஒய் டேர்ம்ஸ் இருக்குது ரெண்டுமே ஒரே டேர்ம் இருக்குது. பட் ஒன்லி ஒன் திங் சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு உள்ள டேர்ம் அப்படியே எழுதிக்கிங்க எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து ஒன்றை வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். லெட் இட் பி ஆஸ் ப்ளஸ் ஒய் க்யூப் அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து என்ன பண்ணலான்னா இப்படி நமக்கு வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ்லேயும் ஒய் மைனஸ்லேயும் இருக்குது. பட் இங்கே எப்படி இருக்குது மாறி மாறி வந்திருக்கு. அதனால் டு சேஞ்ச் த சைன் ஆஸ் x as plus y as minus we take minus as common outside or divide both by minus sign அப்படி எடுத்துக்கலாம். இப்போ மைனஸ் காமனாக வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே ஏற்கனவே எனக்கு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ்ஸை மைனஸால் டிவைட் பண்ணால் என்ன பண்ணும் we will get as minus. So we will get as minus y and plus x divided by minus x divided by minus is nothing but plus x will get. சரிங்களா? ஸோ whenever you have both the terms are same with different sign இருக்கும்போது இந்த மாதிரி காமன் வெளியே எடுத்துங்க. காமன் மைனஸ் வெளியே எடுக்கும்போது you will get மைனஸ் வெளியே எடுக்கும்போது இது மைனஸ் ஆகிடும் இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ you will have the same factor what you have in the previous rational expression. So that now what you have both the denominators are same. இல்லைங்களா? So therefore you have to take like that. Now only one the important one this plus divided by minus becomes minus. அப்போது இங்கே டினாமினேட்டரில் ரைட் தட் எக்ஸ் மைனஸ் ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு ஒரு சேம் டினாமினேட்டர் வந்துருச்சு. ஸோ ரைட் இட் ஆஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ நியூமரேட்டரில் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டிவைட் பை மைனஸ் இஸ் மைனஸ் ஒய் க்யூப். ஸோ யூ ஹேவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். ஸோ we will have x cube minus y cube as a cube minus b cube, that is nothing but is equal to a minus b into a squared plus ab plus b squared. So then what will you get? X cube minus y cube is nothing but a இருக்கத்துல x போட்டுங்க b இருக்கத்துல y போடுங்க. அப்போ x minus y into x squared plus xy plus y squared by x minus y. Therefore this x minus y and x minus y gets cancelled. Therefore the remaining answer is x squared plus xy plus y squared. Thank you.